அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கை, தொழில், குணம் இவற்றை பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன்லையும் சில பேர் விதி விலக்குகள் இருப்பாங்க. அந்த விதி விலக்குகள் பற்றி நாங்க பேசவில்லை. இப்போ இந்த புனர்பூசம் என்பது நட்சத்திர மண்டலத்தில் 7வது நட்சத்திரம். இதோட அதிதேவதை அதிதி. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்க புனர்பூசம் இந்த நட்சத்திரம் மிதுனம் ராசியில 3 பாதங்களும் இருக்கும், கடகம் ராசியில 1 பாதம் இருக்கும். அப்போ மிதுன ராசியில பிறந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு டிஃப்ரெண்டாகவும், கடகம் ராசியில சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ஒரு டிஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. மிதுனத்துக்கு அதிபதி புதன் பகவான், கடகத்துக்கு அதிபதி சந்திரன். இப்ப அதை பத்தி நாம பார்க்கலாம் இந்த பதிவுல. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடித்த, கொஞ்சம் பருமனான உருவம் உள்ளவர்களாக இருப்பாங்க. கண்கள் அழகாக இருக்கும். தன்னை அழகா காட்டிக்குவாங்க. தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. அதே போல கல்வியில் நல்ல நாட்டம் உடையவர்கள், அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்களிலும் பழங்கால வழக்கங்களிலும் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. கல்வியில நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். குறிப்பா மத சம்பந்தமான நூல்களை படிப்பதில் ஆர்வம் காட்டுவாங்க. கொஞ்சம் கடின குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. ஒரு தெளிவான ஒரு கொள்கையை வரையறுத்துக்குவாங்க. அந்த கொள்கையை மற்றவங்க கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. அது இல்லைனாக்க அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதாவது இப்படிதான் இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவங்க மேலதிகாரியா இருக்கிறாங்கன்னா தன்னுடைய பணியாளர்கிட்ட இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. வீட்லயும் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட இப்படிதான் இருக்கணும்ன்றத அந்த ரூல்ஸை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தோட காரகம் பார்த்தீங்கன்னாக்க உண்மை, சத்தியம், அதே போல தன் குலப்பெருமையை பேசுதல். கொஞ்சம் தன்னை பத்தி நிறைய பேசுவாங்க. தன்னுடைய பெருமைகள் எல்லாம் கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. வியாபார புத்தியும் கொஞ்சம் இருக்கும். அரசு பணியில ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க. பேச்சு திறன் நல்லாவே இருக்கும். அதாவது கட் அண்ட் ரேட்டா பேசுவாங்க. ஆனா அதுல ஒரு சாமர்த்தியமான பேச்சு திறன் இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இளமையிலேயே திருமணம் ஆகும். சப்போஸ் பர்டிகுலரா ஒருத்தருடைய ஜாதகத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய் அல்லது ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த இடத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய், ராகு கேது, சூரியன் போன்ற கிரகங்கள் இருக்குன்னா அவங்களுக்கு லேட் ஆகும். அப்படி இல்லைன்னா மேக்சிமம் கொஞ்சம் இளமையிலே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இவங்களை விட இவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க, நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. இவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்க பிள்ளைங்க டெவலப் ஆகிறத பார்த்து கொஞ்சம் பொறாமைப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். பொதுவாகவே இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு அவருடைய வாழ்க்கை துணைவர் உடன் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது குறிப்பா வேற பெண்களால கூட பாத்தீங்கன்னாக்க ஆண்களாக இருக்கிறாங்க புனர்பூச நட்சத்திரத்துல இருந்தாக்க வேற பெண்களால கூட இவங்களுக்கு சில பாதிப்புகளை அடைவார்கள். பெண்களால் பாதிப்பும் அவமதிப்பும் கலகமும் ஏற்படும். அதே போல இவங்களுடைய வாழ்க்கை துணைவர் சப்போஸ் ஆண்களாக இருக்கிறாங்கன்னா கூட வாழ்க்கை துணைவர் ஒரு படி உயர்ந்திருப்பாங்க. வேலையிலையோ அல்லது கல்வியிலையோ அழகிலேயோ சொத்து மதிப்பிலேயோ ஏதோ ஒரு வகையில உயர்ந்திருப்பாங்க. அதே போல இவங்க சப்போஸ் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண்களாக இருந்தாலையும் அவருடைய வாழ்க்கை துணைவர் இவரை விட ஒரு படி உயர்ந்தவராகவே இருப்பாங்க. இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க இவங்க ஒரு லட்சியவாதி. சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு வரும். ஆனா பெரிய அளவுக்கு கிரானிக்கல் டிசீஸ் அப்படின்றது இவங்களுக்கு உடம்புல தங்காது. இந்த புனர்பூசம் நட்சத்திரம் நட்சத்திராதிபதி குரு பகவான். இப்போ மிதுனத்துல பிறந்திருக்கீங்க, புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதத்துல இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஜென்ரலாவே நல்ல ஒரு இன்டலெக்சுவல் இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கும். அதே போல படிக்கிறதுலயும் ஆஃப்டர் த எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி கூட வேற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல படிக்கிறதுல நிறைய ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஜோதிடம் மற்ற விஷயங்கள் கூட நிறைய விஷயத்துல ஆர்வம் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மிதுனம் ராசியில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா வாக்கு சாதுரியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அரசு பணிக்கு போக விரும்புவாங்க. ஆசிரியர் தொழில், டாக்டர் போன்ற தொழில்கள். அதே போல இவர்களை பொறுத்தவரை வியாபாரத்திலையும் சில பேர் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் கால்குலேட்டிவா இருப்பாங்க. மிதுனத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கால்குலேட்டிவா இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதே போல இவங்களை பொறுத்தவரையிலும் மிதுன ராசியில பிறந்த பெண்களாக இருக்காங்க, புனர்பூச நட்சத்திரம்னு வச்சுங்களேன். இவங்க ஒருத்தர்கிட்ட பேசுறாங்கன்னாக்க
அந்த ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு ஆண்கிட்ட பேசுறாங்கன்னா அந்த ஆணை வந்து தன்னை விரும்புற மாதிரி பேசுவாங்க. அதாவது அவங்களே ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க நல்லா பேசுறாங்க, இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஒரு 5 நிமிஷம் பேசினா கூட தன்னை வந்து முழுமையாக வெளிப்படுத்தி பேசுவார்கள், தன்னுடைய திறமையை காட்டுவார்கள். பேச்சு திறமை, அழகு, கண்கள் அழகாக இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினர் இவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க ஈஸியாக. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல நறுமணமான கூந்தல், ஒரு வாசம் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு பொதுவாகவே முகத்திலோ அல்லது கழுத்தின் பின்புறமோ ஏதோ ஒரு மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த புனர்பூச நட்சத்திரம் அங்கங்களில் எதை குறிக்குதுன்னா மூக்கை குறிக்குது. அப்ப பாத்தீங்கன்னாக்க இவங்களுடைய மூக்கும் அழகாக இருக்கும். அதுவும் மிதுன ராசியாக இருக்கீங்க அப்படின்னாக்க குறிப்பா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு காதல் வரும், இளமையிலேயே காதல் வரும், கல்யாணம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் அவர்களுடைய ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக்க பிரிந்து 2வது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அப்படி 2வது திருமணம் ஏற்படல, தோஷம் இருக்கு, ஒன்னாதான் வாழ்றோம் அப்படின்னாக்க இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் அல்லது வெளியூர்ல இருக்கலாம். தொழில் காரணமாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல பாதிப்புகள் அல்லது ஏதோ ஒரு சிக்கல்கள் குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கடகம் ராசியில பிறந்த பெண்களாக இருக்காங்க, ஆண்களாக இருக்காங்க அப்படின்னாக்க என்ன டிஃப்ரெண்ட்னாக்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. மிதுன ராசியில பிறந்த பெண்களாக இருக்கிறாங்க, ஆண்களாக இருக்குன்னாக்க எதையும் நாசுக்கா தந்திரமா வெளிப்படுத்துவாங்க. ஆனா கடகம் ராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களாக இருக்காங்கன்னாக்க எதையும் வெளிப்படையா பேசிடுவாங்க, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. ஓப்பன் டாக், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல கோபம் இருக்கும், சுயநலமும் அதிகமாகவே இருக்கும். தன்னுடைய பெருமைகளை நிறையவே பேசுவாங்க. கொஞ்சம் ஈகோ இருக்கும். பொதுவாகவே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னை பற்றிய ஒரு பெருமைகள் அதிகமாகவே இருக்கும். அது மிதுன ராசியா இருந்தாலும் சரி, கடக ராசியா இருந்தாலும் சரி, அவங்க தன்னை பற்றி ஒரு பெருமைகளை பேசக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு ஒரு பொறாமை வரும். அவங்களோட அப்பப்போ சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்புகளும் உண்டு. இவர்களோட சப்போஸ் பெண்களாக இருக்காங்க அப்படின்னாக்க அக்கம் பக்கம் உள்ளவர்களோட சண்டைகள், பிரச்சனைகள் வரும். ஆண்களாக இருக்காங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரியோ அல்லது சக பணியாளர்களாலேயோ சில தொந்தரவுகள் வரும். என்னன்னா இவங்க தன்னை பத்தி கொஞ்சம் உயர்வாக பேசுறது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதே போல வந்து இவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணு. 2வது, இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியாக இருக்கக்கூடியவர்கள் கால்குலேட்டிவ் மைண்ட் அதிகமாகவே இருக்கும். எதுலையுமே ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன அதுல வந்து பெனிஃபிட்னு யோசிப்பாங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடும் போதும். ஆனா மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்வாங்க. அதாவது உதவிகள் சொல்றேன், உதவிகள் மற்றவங்களுக்கு முடிஞ்சதை செய்வாங்க. அப்படி முடியலனாக்க உபத்திரவம் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும், புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் மட்டும். அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் நேர்மையான சிந்தனை உள்ளவர்கள், தர்ம சிந்தனையும் உள்ளவர்கள் தான். கோபம் வராது இவங்களுக்கு. கோபம் வந்துட்டா இவங்களை கட்டுப்படுத்தவும் முடியாது. சில நேரங்கள் விவாதமான பேச்சு, கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. எதையுமே ஈஸியா நம்பிட மாட்டாங்க. ஆய்ந்து ஆராய்ந்து தான் நம்புவாங்க. நீங்க போய் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்க உடனே அதை நம்பிட்டு அதை செய்ய மாட்டாங்க. அது எப்படி, இது எப்படின்னு 1000 கேள்வி கேட்பாங்க. 10வதுக்கு வந்து ஒரு மாத்திரையே போடணும்னா கூட பாத்தீங்கன்னாக்க இவங்க அந்த மாத்திரை டாக்டர் எழுதி கொடுத்தனாலே அந்த மாத்திரை பேரை வந்து கூகுள்ல டைப் பண்ணி அது எதுக்கு, என்ன சைடு எஃபெக்ட், இப்படி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே போலதான் ஒவ்வொரு விஷயமும் இவங்க கிட்ட சொன்னாங்க அதை ஆய்ந்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் வந்து செயல்படுவாங்க. சப்போஸ் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கணவன் மேல அல்லது மற்றவர்கள் மேல ஒரு சந்தேக குணமும் இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை மதித்து நடப்பார்கள். அதே போல வயதானவர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அதே சமயத்துல இவர்களை பொறுத்தவரையிலும் தன்னை அண்டி இருப்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களை காப்பாற்றவும் செய்வார்கள். மனைவி, மக்கள் எல்லாருமே நல்லாவே பார்த்துக்குவாங்க. பொதுவாகவே இவங்களுக்கு வந்து ஆண்களாக இருந்தா பெண்களால பாதிப்பு, பெண்களாக இருந்தா பெண்களாலேயே பாதிப்பு. அவர்களுக்கு வாழ்க்கை துணைவரை விட்டு வேறொருத்தரோடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. குறிப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது பலன் தான் சொல்றேன் நானு. முக்கியமா வந்து அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல அந்த தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல தான் அது ஏற்படும். எல்லாருக்கும் நீங்க நினைச்சுக்காதீங்க. முக்கியமா வந்து இந்த கலஸ்திரஸ்தானத்துல சுக்கிரன் இருந்து சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கு 7ஆம் இடத்துல அப்படின்னாக்க, அல்லது சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், சனி சுக்கிரன், அதே போல புதன் சுக்கிரன் அல்லது தனித்த புதன் இருக்கிறாரு அப்படின்னாக்க அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு காதல் ஏற்பட்டு ஒரு கல்யாணம் ஆகும். அந்த கல்யாண வாழ்க்கையில பிரிந்து இன்னொரு கல்யாணம் ஏற்படுறது அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுறதெல்லாம்
இவர்களுக்கு ஏற்படும். இது வந்து ஒரு பொது பலனா சொல்ல முடியாது. ஆனா பர்டிகுலரா ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்குன்னாக்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுது. இந்த குடும்ப உறவுகளோட புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஒற்றுமையாவே இருக்காது. குறிப்பா வாழ்க்கை துணையுடைய உறவுகளோட இவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களும் இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால ஒரு கருத்து வேறுபாடு என்பது இருந்து கொண்டே இருக்கும். கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ இருக்கு அப்படின்னாக்க, அதாவது கலஸ்தர தோஷம்னாக்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வக்கரமாய் இருக்கிறது, நீசமாய் இருக்கிறது, நீச பங்கமாய் இருக்கிறது, அல்லது பெண்களாக இருக்காங்கன்னாக்க செவ்வாயும் கேதுவும் இணைந்து 7ஆம் இடத்துல 12ஆம் பாவகத்துல இருக்கிறது, அல்லது 8ஆம் இடத்துல சனி இருந்து வக்கரமாய் இருக்கிறது பெண்களுக்கு, 2ஆம் இடத்துல சனி கேது இணைவு அல்லது செவ்வாய் கேது இணைவு, இதெல்லாமும் பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்குன்னா அவர்களுக்கு 2 தாரம் ஏற்படுது, அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு பொதுவா ஜென்ரலா சொல்லணும்னாக்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரால் வந்து ஆதாயம் இருக்கும், அதே போல நல்ல ஒரு சப்போர்ட்டிவ்லாம் இருக்கும் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சில பேருக்குலாம் வேற அஃபெக்ஷன், வெளியில அஃபயர்லாம் நிறையவே ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கு. இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரையிலும் இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், பிரிவுகள் அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸால சில பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னாக்க, அல்லது வாழ்க்கை துணையோருக்கு உடல்நல பாதிப்பு இருக்குன்னாக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுனாக்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். குரு ஸ்தலம், குருவின் வீச்சு அதிகம் உள்ள இடமே தமிழ்நாட்டுல எதுனாக்க அது திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் சென்று நீங்க கடல்ல நீராடி முருகப்பெருமானை செந்தில்நாதனை வழிபாடு செய்து வரும்போது, தொடர்ந்து அங்க தட்சிணாமூர்த்தி இருக்கார், தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டு வரும்போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் தீரும். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை கூட நீங்க போயிட்டு வரலாம். முருகனை நீங்க கெட்டியா பிடிச்சிக்கலாம். குரு நமஸ்காரம், குரு வழிபாடு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மகான்கள், அதாவது சீரடி சாய்பாபா, யோகிராம் சுரத்குமார், ரமண ரிஷி, யாராவது ஒருத்தரை நீங்க ஃபாலோ பண்றீங்க, நீங்க வந்து அந்த மகான் வழிபாடுகளும் செய்யறீங்க, ஜீவசமாதி வழிபாடு செய்யறீங்கனாலையும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், தீர்வுகள் கிடைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.